இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை சபை ஆராதனையினுடைய நேரத்தில் காத்திருக்கிற அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவரோடு ஆண்டவர் பேச இந்த கர்த்தருடைய நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர மெய்யான ஒரு விடுதலையும் சரியான சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்தப்பட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய 29ஆம் தேதி காலவெளியிலே தேவனுடைய கிருபை உங்கள் மேல் இறங்கி வருவதாக. தேவனுடைய சமூகத்திலே நாம் சுகத்தோடும் பலத்தோடும் இருக்க இந்த நாளை ஆண்டவருக்கான ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எங்களோடு சேர்ந்து கர்த்தரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாட்கள் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார் என்ற விசுவாசத்தோடு கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. தாங்கும்
செய்தறிந்த சர்வ வல்ல தேவன் செய்தறிந்த சர்வ வல்ல தேவன்
வார்த்தை பயம். துதிப்போம் நன்றியுடன். சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே எங்களோடு சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. துதிப்போம்
உதவி செய்த வினேசர். துன்பங்கள், துயரங்கள், எத்தனையோ இடர்கள் நம்மை சூழ்ந்தது அல்லவா? அவர் தம்முடைய ஓங்கிய பெயர்த்தாலே நம்மை அவர் பாதுகாத்தார். நல்ல சுகமும் பலனும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கூப்பிடும் போதெல்லாம், கூப்பிட்ட வேலையிலெல்லாம் நம்முடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் தந்தவராக இருக்கிறார். கலக்கங்கள், நெருக்கங்கள், பிரிவுகள் வந்து பல நேரத்தில் நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டோம். சோர்ந்து போய் அப்படியே ஒன்றும் செய்யாமல் நம்ம செயலற்றவர்களாய் மாறிவிட்டோம். ஆனாலும் நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்தி நமக்கு இதுவரைக்கும் ஜெயம் தந்திருக்கிறார். ஊழிய பாதையிலே பலப்படுத்தினவர், ஜெயம் தந்தவர். இந்த கர்த்தருடைய நாளிலும் விடுதலையோடு கூட பாடுங்கள். பாடலை ரசிக்கிற விசுவாசிகளாய் உங்களுடைய வீட்டு இல்லங்களிலே இராதபடிக்கு, அங்கு விங்கமாய் பார்த்து கொண்டிராதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே பயத்தோடு பக்தியோடு கூட இருந்து தேவனை இன்னும் ஒரு பாடலை பாடி ஆராதிக்க நம்மை ஒப்புக்கொடுப்போமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துதிப்போம் ஹல்லேலூயா பாடி மகிழ்வோம். மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. நம்ம எல்லாரும் பாடி தேவனுடைய மகிமையை உங்களுடைய இல்லங்களிலே அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. மகிழ்வோம் மகிமனை போற்றி.
நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவம். மனுஷரை பிரியப்படுத்தும்படியாய் நாம் கர்த்தரை ஆராதியாமல் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனையாக அவருடைய கருத்தை நம்மோடு படைப்போம். குழந்தையுடைய வார்த்தை கேட்கும்படியாய் இருக்கிறேன். தேவசத்தையோடு தேவனுடைய வார்த்தையை கேட்க நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கர்த்தருடைய நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படி இருக்கிறதான தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி ஆயத்தமாக இருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவெளியிலும் நம்முடைய சபையில் ஒரு திருமண ஆராதனை வருகிற செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதற்கான விவாக அறிக்கையை இந்த யூடியூபின் மூலமாய் சபையார் கவனித்துக் கொள்ளுங்கள். ஏதாவது தடைகள் வில்லங்கள் இருந்தால் போன் மூலமாய் தெரிவிக்காமல் எழுத்தின் மூலமாய் கடிதத்தின் மூலமாய் தெரிவியுங்கள். வாட்ஸ்அப்போ ஸ்டேட்டஸோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் நேரடியாக சொல்வதையும் தவிர்த்து எந்த காரியமானாலும் கடிதத்தின் மூலமாய் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். விவாக அறிக்கை, முதலாவது விவாக அறிக்கை வருகிற செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 5:30 மணிக்கு சேத்துப்பட்டு ஜெகநாதபுரம் 2வது வசிக்கும் பெனடிக் பிரசாத், அவருடைய துணைவியார் பி சுகந்தி, அவருடைய மகன் பி சதீஷ் ஆரோக்கியநாதன், சகோதரி பெனடிக் பிரசாத்துடைய மகன் சதீஷ் ஆரோக்கியநாதன் என்பவருக்கும் சென்னை 122 மாங்காடு அண்ணா தெருவில் வசிக்கும் திரு ஆறுமுகம் திருமதி கண்ணம்மாள் இன்பகனி அவருடைய பேத்தியும், திரு ஜெயசங்கர் என்கிற ஜெயராஜ், திருமதி காஞ்சனா, திவ்ய பிரசன்னா அவருடைய மகளுமாகிய ஜே அமுலா என்கிற ரோஸ்லின் அபிஷேகா என்கிற மணமகளுக்கும், சபையில் இருக்கிறதான தம்பி சதீஷ் ஆரோக்கியநாதன் என்கிற ஆரோனுக்கும், மாங்காடியில் வசிக்கிறதான சகோதரி அமலா ரோஸ்லின் அபிஷேகாவுக்கும் வருகிற செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி திருமணம் நடைபெற இருக்கிறது. இந்த இருவரையும் வேத ஒழுங்கின்படியும் அரசாங்க சட்டத்தின்படியும் இணைக்கக்கூடாதபடிக்கு ஏதாயிலும் தடைகள் உண்டென்று இதை அறிகிற நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் நீங்கள் உடனடியாக சபை போதகருக்கு நீங்கள் எழுத்தின் மூலமாக தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது சபையாருக்கு அறிவிக்கிற முதல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையாருக்கு அறிவிக்கிற முதலாம் விவாக அறிக்கை. மற்ற சபை மக்களுக்கு யார் என்று தெரியாது. இந்த திருச்சபை மக்களுக்கு இதை முதலாவது விவாக அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக ஜெப சிந்தையிலே ஜெபத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாயிருப்போமாக. 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். ஒரு நல்ல கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே, ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆலயம் என்பது மிக மிக முக்கியம் வாய்ந்தது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான இடம் தேவனுடைய ஆலயம் என்பது. பாருங்க, ஒரு பிள்ளைக்கு பிறந்த ஒரு பிள்ளை 3 வயது ஆகிவிட்டால் அந்த பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் மிக மிக முக்கியமானது. 3 வயது ஆயிடுச்சுன்னா ஒன்று பிள்ளைகளுக்கு அட்மிஷன் வாங்கிடுவாங்க. ஏதாவது பள்ளிக்கூடத்தில் போய் காலையில் 4 மணிக்கெல்லாம் போய் ஸ்கூல் வாசல் நின்று என் பிள்ளைக்கு அட்மிஷன் கொடுங்க. ஏன்? அந்த பிள்ளைக்கு ஒரு பள்ளிக்கூடம் அவசியம். +2 வரைக்கும் படிக்கணும். அதே போல
அதை முடித்த உடனே அந்த பிள்ளைக்கு காலேஜ் அவசியம். அவ கல்லூரியில படிக்கணும். அவ படிக்க விரும்புவா. எனக்கு ஒரு காலேஜ் வேணும், நான் படிக்கணும். அப்ப அந்த பிள்ளைக்கு பாருங்க, இந்த 3 வயசு உள்ள பிள்ளை இந்த ஸ்கூலுக்கு போகும்போது அழுவும். 3 வயசுல பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறத நான் பார்த்துருக்கிறேன். அழுதுட்டே போ. நான் முன்னரையா பேசுறேன். அதுக்கு பிறகு தேவனுடைய சத்தியத்தை, கர்த்தருடைய நாளில்வா கர்த்தருடைய செய்தியை கொஞ்ச நேரம் நீங்க பொறுமையா நீங்க கேட்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. காலை தியான செய்தியை மாதிரி கொடுக்க மாட்டேன். எப்பவுமே சனிக்கிழமை உபவாச ஜெபமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்தியும் சற்று வித்தியாசமாய் உங்களோட நான் பேசுவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப அந்த 3 வயதில் உள்ள பிள்ளை ஸ்கூலுக்கு போகாம அடம்பிடிக்கும். பெற்றோர்கள் பிடிச்சி இழுத்துட்டு போய் உட்கார வச்சு அங்கேயே ஸ்கூல் வாசல்ல உட்கார்ந்து திருப்பி அதை கூட்டிட்டு வர்றது, அதுக்கு பொம்மை விளையாட்டு அதெல்லாம் கொடுத்து, ஐயோ பிள்ளை ஸ்கூலுக்கு போக வீட்டுல உட்கார வைக்கிறீங்களா? இல்ல, உட்கார வச்சா என்ன நடக்கும்? அவ்வளவுதான், முடிஞ்சது. அந்த பிள்ளைக்கு எதிர்காலமே இருள் காலமாயிடும், இருண்ட காலமாயிடும். பள்ளிக்கூடத்துக்கு போகாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் இருண்ட காலம், தெரியுமா? படிக்காத பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க பாருங்க. நான் படிச்சிருந்தா நல்லா இருந்திருப்பேனே, படிச்சிருந்தா நல்லா இருந்திருப்பேனே, நான் படிக்கிற காலத்துல படிக்காம விட்டுட்டேன், இப்ப எனக்கு யாரும் வேலை, அதான் இருண்ட காலம். அதுக்கு பிறகு காலேஜ் மிக முக்கியமானது. 4 வருஷம் படிப்போம், 3 வருஷம் படிப்போம், எத்தனை வருஷம் படிப்போம், அந்த பிள்ளைகள் படிக்கணும். அதுக்கு பிறகு வேலை செய்கிற ஒரு இடம் பாருங்க, பள்ளிக்கூடம் என்கிற இடம், கல்லூரி என்கிற இடம், அதுக்கு பிறகு வேலை செய்கிற இடம். இந்த 3 வாழ்க்கையில மிக முக்கியமானது. இதெல்லாம் உலக பிரகாரமா தெரியுது. ஆவிக்குரிய ஜீவியத்துல ஆலயம் என்பது எனக்கு மிக மிக முக்கியமானது. இந்த செய்தியை கேட்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயம் என்பது, திருச்சபை என்பது, ஒரு பள்ளிக்கூடம் எவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்களோ, ஒரு காலேஜ் எவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்று வேலை செய்யக்கூடிய ஒரு வேலை ஸ்தலத்தை எவ்வளவு முக்கியமாக நீங்க நினைக்கிறீங்களோ, அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். வொர்ஷிப் பிளேஸ் வந்து தேவனை ஆராதிக்கிற இடம் என்பது சாதாரணமான இடம் அல்ல. சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு திருச்சபை வேண்டாம், திருச்சபையை ஆராதிக்க வேண்டாம் என்று சொல்லுகிற அந்த கூட்டம் எல்லாம் எங்கிருந்து வந்தது? இவரெல்லாம் ஒரு காலத்திலே 3 வயதிலே திருச்சபைக்கு போனவர்கள், திருச்சபையிலே போய் கர்த்தரை ஆராதித்தவர்கள். ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒரு கால சூழ்நிலையிலே அவர்கள் அந்த தாங்கள் இருக்கிற திருச்சபையை விட்டு வெளியே வந்து திருச்சபை அவசியம் இல்லை என்று பேசுகிறார். இவர்களுக்கு திருச்சபைக்குள்ளே இருந்து தானே இவர்கள் வளர்ந்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து கேட்கிறேன். தாவீது சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயத்திற்கு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன். முதலாவது சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த ஒரு மகிழ்ச்சி உங்களுக்குள்ள இருக்கணும். Glory to God. Hallelujah. வாரத்தின் முதல் நாள் கர்த்தருடைய நாள் என்கிறதை குறித்து நீங்கள் காலையில் எழும்பும் போது அதை குறித்த ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். இந்த பிள்ளைகளுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்ட உடனே திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போறதுக்கு சோம்பேறித்தனம் படுவாங்க. ஐயோ ஸ்கூலா, 2 நாள் அவங்க ஜாலியா வீட்டில் விளையாண்டுட்டாங்க. பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்ல விளையாடுவாங்க. அது இந்த கொரோனா காலத்தில் நிறைய பிள்ளைகள் விளையாண்டுட்டே தான் இருக்கிறாங்க, படிப்பை பற்றி அவங்க கவலைப்படலை. இந்த திங்கட்கிழமையான அந்த பிள்ளைகள் போகிறதுக்கு வருத்தப்படும். அதே போல இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்கிற அநேக ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சா, ஐயோ சர்ச்சுக்கு போகணுமா, வேண்டாம், அப்படியா ஒரு மாதிரி அசதியாகவே பேசி விடுவார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்குள்ளே வராது. அன்னுடைய பிள்ளைகளே, நமக்கு முதலாவது இந்த உலகத்திலே மகிழ்ச்சிக்கான இடம், சந்தோஷத்துக்கான இடமே கர்த்தருடைய ஆலயம் தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
நீங்க பாருங்க, அந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது ஜப நேரம், பாடல் நேரம், பிரசங்க நேரம், காணிக்கை நேரம், இதெல்லாம் மகிழ்ச்சிக்குரியது. நீங்க என்ன சிந்திப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சில காரியங்கள் ஆராதனையிலே அந்த வாரத்தில் என்ன பிரச்சனைகள் நடந்தது, குடும்பங்களிலே விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே என்ன காரியங்கள் நடந்தது, அவைகளை சபை மேய்ப்பர் அறியும் போது சபைக்குள்ளே வருகிறவர்களுக்கு மற்றவர்கள் விளங்கும்படியாய் சில காரியங்கள் பேசப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அது வேதனையாக இருக்கும், அவ்வளவுதான். மற்றவர்கள் அதை குறித்து வேதனைப்பட மாட்டார்கள். அந்த சொல்லப்பட்ட அந்த காரியத்தில் சில கண்டித்து பேசுகிற அந்த விஷயங்கள் ஆராதனையிலே சிலருக்கு அது காயத்தை ஏற்படுத்துவது போல இருக்கும். ஆனால் உண்மையிலே தேவனுடைய சபை என்பது அது மகிழ்ச்சிக்குரிய இடம். ஒருவேளை இந்த நாளிலே சபைக்கு வர முடியாத நிலையிலே ஒரு வாதை இந்த தேசத்தை ஆட்டி படைக்கிற இந்த சூழ்நிலையிலே வீடுகளிலே இருக்கிற விசுவாசிகளே, நீங்கள் எந்த திருச்சபை மக்களாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்லுகிறேன், திருச்சபை என்பது அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய இடம். நீங்க உலகத்துல பாருங்க, இன்னைக்கு சினிமாவுக்கு போலான்னா ஒரே சந்தோஷமா இருப்பாங்க. இன்னைக்கு குயின்ஸ்லாண்டு போலான்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இன்னைக்கு பீச்சுக்கு போலான்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு சர்ச்சுக்கு போலான்னா சர்ச்சா, அது அடுத்த வாரம் போலாம். ஒரு காலம் அப்படி நினைக்கவே கூடாது, ஒரு காலம் நம்ம அப்படி சிந்திக்கவே கூடாதுங்க. நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இந்த சென்னை பட்டணத்தில் எங்க திரும்பினாலும் திருச்சபை ஆண்டு வைத்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஜனங்கள் திருச்சபைக்குள்ளே வந்து மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், அவர்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும். திருச்சபை குறித்த நோக்கம் என்ன? தேவனுடைய பிரதானமான நோக்கம் என்ன? என் ஜெப வீட்டிலே அவளை கொண்டு வந்து நான் மகிழ பண்ணுவேன். ஆண்டவருடைய அந்த வீட்டுக்குள்ளே அவர்களை ஆண்டவர் கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுகிறார். சபை போதகராக இருக்கிற ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிற போதகர் ஆராதனை முடிந்த பின்பு அந்த சபை விசுவாசிகள் போதகரை சந்திப்பதற்கு காத்திருந்து அவர்கள் சந்தித்து போகும்போது சொல்வார்கள், பாஸ்டர், இன்றைக்கு நான் பாரத்தோடு வந்தேன், பாரம் என்னை விட்டு போய்விட்டது. இன்றைக்கு நான் சில கேள்விகளோடு வந்தேன், ஆண்டவர் வசனத்தின் மூலமா என்னோடு பேசினார். 98% அல்லது 99% மக்கள் எந்த திருச்சபையா இருக்கட்டும், சபைக்குள்ளே வந்து கர்த்தரை ஆராதித்த 99% மக்கள் வருத்தத்தோடும் பாரத்தோடும் கவலைகளோடும் ஆலயத்துக்குள்ளே வந்து தேவனுடைய சமூகத்தை அமர்ந்து அவர்கள் திரும்ப வெளியே போகும்போது அவர்கள் எல்லாம் அவர்களை விட்டு விலகி போய்விடுகிறது. இந்த 1% சொல்றேன் பார்த்தீங்களா, அவங்க யார் தெரியுமா? அவங்களுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளோடு கூட அவர்கள் தேவ சித்தத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற நபர்களாக இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது நான் குறிப்பிடுவது மகிழ்ச்சியா இருங்க. இந்த 29ஆம் தேதி இந்த வாரத்தினுடைய இந்த முதல் நாள் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவாராக. இன்றைக்கு நீங்க உங்க இல்லத்தில் இருந்தால் பாடிக்கிட்டே இருங்க, பைபிளை வாசிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு சொல்லப்படுகிற வசனத்தெல்லாம் எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களை அவர் மகிழ்ச்சியாக்க அவர் உண்மையுடையவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில வேளைகளிலே அநேக ஆலயத்துக்குள் வந்து ஏன் அவர்களால் மகிழ்ச்சியா இருக்க முடியல? ஆலயத்துக்குள் இருக்க வேண்டிய விதமாய் அவர்கள் இருப்பதில்லை. தேவனுடைய திருச்சபைக்குள் வந்து இருக்க வேண்டிய விதம் என்று ஒன்று இருக்கிறது. ஆலயத்துக்குள் இப்படித்தான் இருக்கணும். சில நேரத்தில் ஆலயத்தில் சபையை
நடத்துகிற மேய்ப்பர் சொல்லுவாங்க, இங்க பாருங்க, என்ன பாருங்க அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்படி போதகர் பார்க்கும்போது அவங்களுடைய முகம் வேற எங்கேயோ திருப்பப்பட்டிருக்கிறது. அவங்களை பார்த்து சொல்றோம், இங்க பாருங்க, என்ன பாருங்க அப்படின்னு சொல்றோம். சிலரை பார்த்து ஆராதனைக்குள்ள பக்கத்தில் இருக்கிறவங்க பேசிட்டு இருப்பாங்க. உடனே போதகர் சொல்லுவார், பேசாதீங்க, பிரசனத்தை கவனிங்க. ஏண்டா ஆராதனைக்குள் ஆலயத்துக்குள் இருக்க வேண்டிய விதத்தில் நீங்க இருக்காவிட்டால் நீங்கள் ஆலயத்துக்குள்ளே மகிழ்ச்சி அடைய முடியாது, சந்தோஷம் அடைய முடியாது. சிலர் ஆலயத்துக்குள்ளே ரகசியமாக உள்ள இருக்கிற ஆட்களுக்கு செல்போன்ல மெசேஜ் அனுப்புவாங்க. உள்ள அப்படி குனிஞ்சுக்கிட்டு அப்படி மெசேஜ் எல்லாம் அனுப்புவாங்க. அதெல்லாம் திருட்டு புத்தி. உள்ள இருந்துகிட்டு நான் அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் கையும் களவுமா பிடிச்சிருக்கிறேன். நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கவனிப்பேன், என்ன போன நோண்டிட்டு இருக்கிறாப்புல கீழே குடிஞ்சு. அப்போ ஆலயத்துக்குள்ளே போன நோண்டுறது, இங்க இருந்தே மெசேஜ் அனுப்புறது. இப்பதான் முடிக்க போறாரு, இப்பதான் உங்களை பற்றி அவர் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இங்க இருந்தே அனுப்புறது. அப்ப இந்த ஆலயத்துக்குள்ளே நாம இருக்க வேண்டிய விதத்துல எத்தனையோ காரியத்துல நாம பயம் இல்லாம போயிடுறோம். பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள், பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவர்களை பாருங்களேன், திடீர்னு சத்தம் போடுவாங்க. உடனே டேபிள்ல கம்ப வச்சு அடிச்சு அமைதியாரு, யாராவது பேசுறது அமைதியாரு. பேசுற பிள்ளைய பார்த்தா முன்னால கூப்பிட்டு வந்து 2 அடி. என்ன ஸ்கூலா, இது கிளாஸ் ரூமா, என்ன நீ பேசிட்டு இருக்கிற அடி? அப்படி சபையில் செய்ய முடியுமா? அடிக்காம நம்ம பேசுறதுக்கு ஓடி போகுது கேஸ் சபையில். ஆனா கர்த்தர் நம்மளை பார்க்கிறார் இல்லையா? சபைக்குள்ள நாம எப்படி இருக்கிறோம்? பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சாலமோன் ஞானி மிக அருமையாய் சொல்லுகிறார். தேவாலயத்தை குறித்து காரியத்திலே அவர் குறிப்பிடும் போது அவர் சொல்லுகிறார், வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது நடைகளை காத்துக்கொள். அப்ப என்ன சொல்றாரு? நீ ஸ்கூலுக்கு போற மாதிரி போயிடாத, நீ காலேஜுக்கு போற மாதிரி போயிடாத, நீ வேலைக்கு போற மாதிரி போகாத. அதெல்லாம் உலக பிரகாரமான காரியம். Glory Jesus. நீ உலகத்துடைய காரியத்துக்கு போகிறது போல ஒரு காலம் நீ போவதற்கு நீ தீர்மானிக்காத. மற்ற எல்லா இடத்தை விட தேவனுடைய ஆலயம் என்பது உன்னுடைய வாழ்க்கையை கட்டக்கூடிய இடம். தேவனுடைய ஆலயம் என்பது உன்னுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தக்கூடிய இடம். தேவனுடைய ஆலயம் என்பது ஒரு தொழிற்சாலை போல உன்னை உருவாக்கக்கூடிய இடம். Glory to God. Hallelujah. தேவனுடைய ஆலயத்தை நீ யாரை பார்க்க வருகிறாய், யாரை நீ சந்திக்க வருகிறாய், உன்னுடைய உள்ளத்திற்குள்ளே தேவனுடைய ஆலயத்தை குறித்த சிந்தை எப்படி இருக்கிறது? சாலமோன் ஞானி சொல்கிறார், நீ தேவ ஆலயத்துக்குள் போகும்போது உன் நடையை என்ன செய்து கொள், நீ காத்துக்கொள். அப்ப தேவ ஆலயத்துக்குள்ளே வருகிறவர்களுடைய நடைகள், தேவாலயத்துக்குள்ளே இருக்க வேண்டிய விதம், இன்னைக்கு அதெல்லாம் பேசுறது இல்லைங்க. நான் சில இத்தனை வருடமா ஊழியத்தில் இருக்கிறேன். ஒரு சின்ன கூட்டமா இருந்தா யார் பேசுறா, யார் போன் பண்றா, யார் அங்க திரும்புறா, யார் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறா, அப்படியெல்லாம் ஒரு 100 பேர் இருக்கிற சபையில போதகருடைய கண்கள் ஈஸியா கண்டுபிடிச்சிடும். ஆனால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க பாருங்க, 1000 பேரு 2000 பேரு, அதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டேன். கர்த்தர் நல்ல வளர்ச்சி ஆண்டவர் கொடுத்திருக்கிறதாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3000 பேர் 4000 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. பாஸ்டர் எங்கேயோ ஒரு மூலையில காணல இருப்பார், ஜனங்க அப்படியே இருப்பாங்க. ஆனா ஆலயத்துக்குள்ள எப்படி இருக்கணும்னு இருக்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க அந்த ஆலயத்துக்கு ஏன்னா அவ்வளவு திரளான கூட்டம். பக்கத்துல மனைவிட்ட பேசிட்டு இருப்பாங்க, பிள்ளைகிட்ட பேசிருப்பாங்க, பிரச்சனை நடந்துட்டு இருக்கோம், பேசிட்டு இருப்பாங்க, ஒரு ஒழுங்கினமாவே இருப்பாங்க. முன்னாள் இருக்கிற ஆட்கள் மட்டும்தான் பாஸ்டர் அவங்களை பார்க்கலான்னு சொல்லி பயந்து அப்படி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. தேவாலயம் என்பது, கர்த்தரை ஆராதிக்கிற இடம் என்பது இவ்விதமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் என்ன குறிப்பிட்டிருக்கிறதோ அவ்விதமாய் இருந்தாதாங்க நாம தேவ ஆலயத்துக்குள்ளே மகிழ்ச்சி அடைய முடியும், சந்தோஷத்தை அடைய முடியும். ஆலயத்துக்குள்ளே எப்படி உட்கார்னே தெரியாதுங்க சிலருக்கு.
எங்க உட்கார்ந்தா யாரை பார்த்துட்டு இருக்கலாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க சிலர். இந்த இடத்துல உட்கார்ந்தா இங்க இருந்து இவங்களை பார்க்கலாம் அப்படின்னு அதை கரெக்டா ஸ்கெட்ச் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை கரெக்டா வச்சிருப்பாங்க. இதெல்லாம் தேவாலயத்துக்குள் வருகிறதுனாலே நீங்கள் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தாவீது தேவாலயத்தை குறித்து அவர் சொல்லும் போது சங்கீதம் 5:7 5ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே அந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற அந்த நிலையை எவ்விதமாக இருக்க வேண்டும் என்ற நிலையை அவர் அங்கே குறிப்பிடுகிறார். வாசிக்க கேட்போம். நானோ மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து என்ன சன்ன அழகா சொல்றார் பாருங்களேன். ஆலயத்துக்குள்ள வருவதுக்கே கிருபை. சனிக்கிழமை உபவாச ஜப பிரசங்கம் கேட்டீங்கல்ல, கிருபை பிரசங்கத்தை கேட்டீங்கல்ல, தாவீது சொல்றாரு, நானோ உமது இந்த மிகுந்த கிருபையினாலே ஆலயத்துக்குள் பிரவேசித்து. ஏன் தெரியுமா? அநேகர் ஆலயத்துக்குள் வர முடியாதபடி ஆஸ்பத்திரியில படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. அநேக ஆலயத்துக்குள் வராதபடி வீடுகளில் படுத்து கிடக்கிறார்கள். 1 மாதம் 2 மாதம் பல மாதங்களாக படுத்த படுக்கையா இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. சற்று யோசித்து பாருங்க. அன்பு சகோதரனே, சகோதரியே, 2020 மார்ச் மாதம் வரைக்கும் திறந்த வாசல் சபைகளுக்கு இருந்ததே. அந்த திறந்த வாசல் சபைக்கு இருக்கும் போது நீங்கள் ஆலயத்துக்குள்ளே வரும்போதெல்லாம் நீங்கள் என்றைக்காவது யோசித்தது உண்டா? ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே, நானோ உம்முடைய மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் நான் பிரவேசித்தேன். தேவனுடைய ஆலயத்துக்குள் வருகிற ஆத்துமாவே, மீண்டும் ஒரு நாள் நாம் தேவனுடைய ஆலயத்துக்குள் வருவோம். ஆண்டவர் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை ஆண்டவர் தருவாராக. அநேகருடைய ஜபங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா? இந்த ஜபத்திற்கு ஒரு நாள் ஆண்டவர் பதில் தருவார். நிச்சயமாய் ஆண்டவர் பதில் தருவார். காத்திருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது இந்த ஆலயத்துக்குள் வருகிற உங்க வாழ்க்கை கிருபையினால் ஆலயத்துக்குள் வருவீங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர், நான் நேற்று படுத்த படுக்கையா இருந்தேன், எப்படியோ ராத்திரியில கர்த்தர் சோகம் தந்தார், கிருபையா சோகம் தந்தார், நான் ஆலயத்துக்குள்ள வந்துட்டேன் பாஸ்டர். எவ்வளவு சந்தோஷமா சொல்றாங்க தெரியுமா? சிலருக்கு எவ்வளவு சுகம் இருந்தாலும் ஆலயத்துக்கு வருகிறது இல்லை. சுகமா வீட்டுல தூங்குறாங்க, சுகமா கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராம கிரிக்கெட் மேட்ச் பார்க்கிற கிறிஸ்தவங்க எவ்வளவு பேர். ஆனா தாவீது சொல்ற, கிருபையினால் ஆலயத்துக்குள் நான் பிரவேசித்து, வாசிமா, உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே. என்ன சொல்றாரு? உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே. அப்போ ஆலயம் என்ன தெரியுமா? அது பரிசுத்த சந்நிதி. அந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது அந்த பரிசுத்த அந்த தேவ சமூகத்தை உணரணும். தேவனுடைய அந்த சமூகத்தை நாம உணரலைன்னா நம்ம ஆலயத்துக்குள்ள வருவதில் பிரயோஜனமே கிடையாது. ஆலயத்துக்குள்ளே தாவீது சொல்றார், கிருபையினால் ஆலயத்துக்குள்ள வர்றேன். அந்த ஆலயத்தை குறித்து அவர் சொல்லும்போது சொல்றார், பரிசுத்த சந்நிதிக்கு நேரே எப்படி வருவேன்? நான் பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். எப்படி செய்வேன்? பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். முதலாவது, நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும்னா ஆலயத்தில் இருக்க வேண்டிய விதம் என்ன தெரியுமா? பயபக்தியா இருக்கணும். சபைக்குள்ள ரொம்ப பயபக்தியா இருக்கணும். அங்க பார்க்கறது, சிரிக்கிறது, என்னென்னலாம் பண்ணுறாங்க தெரியுமா சபைகளுக்குள்ள? இதெல்லாம் கண்டிச்சா உங்களுக்கு குத்துற மாதிரி தெரியுதுல்ல?
இதெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சரி, அந்த பிரதர் சிரிக்கட்டும், இந்த சிஸ்டர் அந்த தலையில பேன் பார்க்கட்டும், இந்த சிஸ்டர் அந்த புடவை பற்றி பேசிட்டு இருக்கும் சபைக்குள்ள. அது என்ன சொல்றதுன்னா, கருவாட்டு கடை மாதிரி சபையை விட்டா எப்படி இருக்கும்? சரி, இவங்க திட்டினா சபைக்கு வர மாட்டாங்க, இவங்க நம்ம ஏதாவது சொன்னா முகத்தை தூக்கி வச்சுக்குவாங்க, இவங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு அந்த பாஸ்டர் நினைச்சு, ஏதோ வராங்கப்பா, நமக்கு காணிக்கை பெட்டியில காசு போட்டா போதும், இவங்க தசமபாகம் போட்டா போதும், நம்மளுடைய தேவை பணம் தானே, இந்த பணத்தை அவங்க போட்டு போனா போதும், சபை மாதிரி இருக்குமான்னு கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பார்த்தீங்களா? பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளெல்லாம் பேச விட்டுட்டு டீச்சர் பாடத்தை வாழ்வான்னு கத்திட்டு இருந்தா அந்த பிள்ளைகள்லாம் உருப்பிடுவாங்களா? ஒரு சின்ன விஷயத்துல கூட இந்த காலவேளை நான் ஆலயத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதுதான் உங்களோட நான் பேசுகிறேன். அதனாலதான் நான் இன்னைக்கு காலை தியான செய்தியிலே சொன்னேன். இன்னைக்கு இந்த உபவாச அந்த ஜபத்திலே நான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை நான் விசேஷித்த செய்தியே கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார், நீங்கள் எல்லாரும் கண்டிப்பா கேட்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆலயத்துக்குள்ளே நாம எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய அந்த பரிசுத்த அந்த சந்நிதிக்கு நேராக நான் வந்திருக்கிறேனே, எனக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அது சொன்னா உடனடியாகவே எனக்குள்ள பேசாதீங்க சொல்லணும். ஒரு பிரதர் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார், பிரதர் பேசாதீங்க, நம்ம தேவ ஆலயத்தில் இருக்கிறோம், பேசாதீங்க சொல்லணும். சிஸ்டர் பேசாதீங்க, என்ன கசமோசம் பேசிக்கிறீங்க, என்ன பேசுறாங்க, என்னதான் குத்துறாரு, இது பேசுற நேரமா, இது பேசுற நேரமா? இது ஒருவருக்கு ஒருவர் தாமே ஆலயத்துக்குள்ள வரும்போது தாவீது தெளிவா சொல்ற, நான் வந்து உங்களுடைய சந்நிதிக்கு நேர பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். Glory to God. அந்த அவனுடைய சமூகத்துல பணிந்த நான் சிலர்லாம் பார்த்துருக்குறேங்க. ஆராதனையில சபையில அவங்க வந்து உட்கார்ந்தாங்கன்னா உட்காரவே மாட்டாங்க. இது கேமரா முன்னால நிற்கிறதுனால என்னால அதை செய்து காட்ட முடியல. சபையில இருந்தா இந்த பிரசங்கத்தை நான் பண்ண வித்தியாசமா நான் பண்ணுவேன். நீங்க எல்லாம் சபைக்குள்ள வந்து உட்கார்ந்தீங்கன்னா இந்த செய்தியை நான் வித்தியாசமா கொடுப்பேன். கர்த்தருக்கு பயமுண்டாவதா? வந்து ஆராதனைக்குள்ள அவங்க உட்கார்ந்துட்டாங்கன்னா முடிகிற வரைக்கும் யார்த்தையும் பேசுறதே கிடையாது. நான் அப்படி பார்த்துருக்கிறேன். நேரு முழங்கால இருப்பாங்க, பாட்டு பாடும்போது அவங்களும் பாடுவாங்க, சில நேரத்தில் அழுதுகிட்டே பாடுவாங்க, சில நேரத்தில் அவங்க ஆண்டவருடைய ஆவியானவரோடு கூட அவங்க அந்த பிரசன்ஸ் அப்படியே உணர்வாங்க. நான் கவனிச்சுட்டே இருப்பேன். இந்த சகோதரன் இந்த சகோதரி ஆலயத்துக்குள்ள வந்த நேரம் முதல் அப்படியே முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட அப்படியே கரங்களை விரித்து அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ, அவங்களுக்கு என்ன மனபாரமோ அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆராதனை 2 மணி நேரம் நடக்குதா, அந்த 2 மணி நேரம் சபைக்குள்ள யார்ட்டையும் பேச மாட்டாங்க. பாட்டு பாடுவாங்க, கை தட்டுவாங்க, கர்த்தருக்கு காணிக்கை போடுவாங்க. பிரசங்கம் பண்ற நேரத்துல பாஸ்டர் பார்த்துட்டே இருப்பாங்க, கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அல்லேலூயா சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம். இதான் அந்த பயபக்தி. நான் அப்படி சில ஆட்கள்லாம் சபையில பார்ப்பேன். சபை என்பது, தேவனுடைய ஆலயம் என்பது அந்த பயபக்தியோடு இருக்கணும். யாத்ராகமத்திலே நான் வாசிக்கும் போது, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திலே யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திலே மோசேயை ஆண்டவர் ஓரை பர்வதத்திலே ஆண்டவர் சந்திக்கிறார். ஓரை பர்வதத்திலே அவர் சந்தித்த போது அங்கே மோசேக்கு அங்கே ஒரு அதிர்ச்சி இருக்கிறது. ஆண்டவர் மோசேயை பார்த்து மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் உடனே இதோ அடியேன் என்றார். 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 3:5. அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, உன் கால்களில் இருக்கிற செருப்பை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பாருங்க, நாம எங்க உட்கார்ந்து இருக்கிறோம் தெரியுதா? ஓ ஹல்லேலூயா. இத சொல்லும் போது என்னுடைய சரீரம் நடுங்குகிறது.
இந்த வார்த்தையை சொல்லும் போது நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கோம்னே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆலயத்துக்கு இப்ப நீங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறீங்க, எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. Glory to God. என் நாமத்தினாலே 2 3 பேர்கள் எங்கே கூடியிருக்கிறோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். அவர் இருக்கிற இடம், அவர் இருக்கிற இடம், அந்த பயம் இருக்குதா? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளே பக்தி போயிடுச்சுங்க. பக்தி வேஷம் தான் இருக்குது, பயபக்தி இல்லை, பக்தியின் வேஷம். பக்தியினுடைய வேஷத்தை தரிச்சுக்கிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்தி உங்க வாழ்க்கையை நஷ்டப்படுத்திடாதீங்க. மோசேயை ஆண்டவர் அந்த ஓலை பருவத்திலே மோசே மோசே கூப்பிட்ட உடனே அந்த சத்தத்தை கேட்ட உடனே காலில் செருப்பை போட்டுக்கிட்டு அவன் பார்க்க போன உடனே வார்த்தை வருகிறது, என் பக்கத்துல வராத, செருப்போட என்கிட்ட வராத. செருப்பு போட்டுக்கிட்டு வரியா? செருப்பு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நீங்க எல்லாரும் செருப்பு போடுறோம் இல்ல, செருப்பு ஷூ எல்லாம் போடுறோம்ல, அது விதவிதமான செருப்பு. நான் ஒரு பிரதர்கிட்ட சொன்னேன், வேடிக்கையா சொன்னேன். ஒரு நாள் அவர் சர்ச்சுக்குள்ள செருப்பு போட்டு வந்துட்டாரு. உன் செருப்பை கட்டி கொஞ்சம் மோந்து பாருங்க. நீ மோந்து பாரியாரு? என்ன பாஸ்டர் நீ மோந்து பாரு, சென்ட் வாசனை தான். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல புரியுதா? பாத ரட்சன்னா சரி, நீங்க எதுக்குங்க செருப்பு போடுறீங்க? விளக்கமா சொல்ல, நான் ஏன் செருப்பு போடுறேன்? அழகுக்கா? என் காலுடைய அழகுக்கா? சிலர் கடையில போய் அழகு செருப்பு தான் எடுப்பாங்க. இந்த அழகு செருப்புலாம் 1 மாசம் கூட தாங்காதுங்க. இப்ப நான் செருப்பு வியாபாரம் பண்ணல, ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன். போய் தேடுவாங்க, தேடி 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 1500 ரூபாய் செருப்பை வாங்குவாங்க. ஏன்னா அந்த மேல அந்த வாரெல்லாம் அப்படி மினுக்கும், ஒரே வாரம் குஞ்சிக்கும். அது பார்க்கத்தான் அழகு. அதுக்கு பிறகு நீங்க நடக்கும்போது அது அழுந்துரும், இல்லை அதுக்கு மேல இருக்கிறது தனியா வந்துடும், டாப்பு மேல தனியா வந்துடும். எனக்கு அதான் தெரியும். சில செருப்பு பாருங்க விலை ரொம்ப குறைவா இருக்கும், ஆனால் நல்லா உழைக்கும். அதனால தான் சொன்னேன், நான் செருப்பு வியாபாரம் பண்ணல, ஒரு பொதுவாக சொல்றேன். சரி, நம்ம செருப்பு எதுக்கு போடுறோம்? நம்ம காலில் முள்ளு குத்தக்கூடாது, அது மட்டுமா? கல் குத்தக்கூடாது, அதுக்கு மட்டுமா? இல்லைங்க, கண்ட அசிங்கங்களும் ரோட்ல இருக்குது. சிலவன் சளியை துப்பி வச்சிருக்கிறான், சில ரோட்ல அசிங்கம் கிடக்குது, அசுத்தமானவர்களெல்லாம் கிடக்குது. நம்ம காலில் அதை மிதிச்சிடக்கூடாதுன்னு தான் செருப்பு போடுறோம், ஷூ போடுறோம். எல்லா இடத்துலையும் மிதிச்சு 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 அதே செருப்பை போட்டுக்கிட்டு தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்து உட்காராது. கல்யாண மண்டபம் மாதிரி சபையாக்கிடுவாங்க சிலர். பாருங்க, அந்த நாட்கள் எல்லாம் இந்த விஷயத்துல பெண்டிகாஸ்டல் பாஸ்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. இப்போ இப்படி எல்லாம் ஸ்ட்ரிக்டா இருந்தா இவங்க போய் தனியா சபை ஆரம்பிச்சிருவாங்களேன்ற ஒரு இதுல அதெல்லாம் இப்போ விட்டுட்டாங்க. அப்படி ஒண்ணு. ரெண்டாவது, இவங்ககிட்ட நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தா இவங்க வேற சபைக்கு போயிடுவாங்க அப்படின்னு வந்துட்டாங்க. மூணாவது, இவங்க கிட்ட ரொம்ப நம்ம ஸ்ட்ரிக்டா இருந்தா இவங்க சபைக்கே வராம வேற எங்கேயும் போகாம வீட்லயே உட்கார்ந்து கெட்டு போயிடுவாங்க. அதனால இப்ப எல்லாமே லிபரல் எவாஞ்சலிசம், ரொம்ப லிபரல். என்ன சொல்லுவாங்க? லிபரலா போங்க. நோ, ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்தை விட்டு கொடுக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை வாங்கு, சத்தியத்தை மீண்டு கொள், சத்தியத்துக்கு கீழ்ப்படி. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்கிட்ட பேசணும் வா மோசே, முக்கியமான விஷயத்தை நான் உன்னோடு பேசணும். மோசே என்ன தேவாலயத்துக்குள்ளே போனாரு. அவர் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற அந்த ஒரே பருவத்தை போய் பார்க்க ஆண்டு உதவி செய்தார். அவன் மேய்த்துக் கொண்டிருக்கிற ஒரே பருவத்தை அந்த முச்செடியை பார்க்க ஆண்டு உதவி செய்தார்.
இந்த முச்செடிதான் எரிகிற முச்செடிகள் என்று அங்கே எங்களை வழிநடத்தவர்கள் காண்பித்தார்கள். இன்றைக்கும் மோசேயை குறித்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, நான் சத்தியத்துக்குள்ள வருகிறேன். தயவு செய்து கவனியுங்கள், ஜெபித்துக் கொண்டே கேளுங்கள். ஆண்டவரே என்னோடு கூட பேசும் என்று கேளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் இந்த காலை ஆராதனையிலே இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தர் உங்களை தொடுவாராக. உங்களுடைய ஆவியை தொடுவார், உங்களுடைய ஆத்துமாவை தொடுவார், உங்களுடைய சிந்தனைகளை ஆண்டவர் தொடுவாராக. In the name of Jesus. சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. பாதரட்சையை கலற்றினார். ஏன் கலற்று சொன்னார்? நீ நிற்கிற இடம் ஹோலி கிரவுண்ட், பரிசுத்த பூமி. எங்கே உங்களை ஆண்டவர் சந்திக்கிறாரோ அது பரிசுத்தமான இடம். சகோதரனே, கர்த்தருடைய ஆலயம் உங்களை சந்திக்கிற இடம் தெரியுமா? அப்ப தேவனுடைய ஆலயத்துக்குள் வருகிற நீங்கள் ஒருவரோடு பேசலாமா? உள்ளே உட்கார்ந்து சிரிக்கலாமா? உள்ளே உட்கார்ந்து அங்கீகமா வேடிக்கை பார்க்கலாமா? எல்லா சபை மக்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில தாவீது சொன்னது போல உங்களுக்கு மிகுந்த கிருபையினால் ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறேன். உங்களுடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே நான் பயபக்தியோடு பணிந்து கொள்ளுவேன் என்கிற அந்த பயபக்திக்கு தடையா இருக்கக்கூடிய அந்த பாதரட்சை, அந்த அசுத்தம், அந்த நாற்றம் நீ வெளியவே கலட்டி போற்றணும். வெளியவே கலட்ட அந்த நாற்றத்தை. அந்த நாற்றத்தோடு உள்ள வராத. சிலர் சிகரெட் பாக்கெட்டை, சிகரெட் பாக்கெட் இல்லை, சிகரெட்டு பாக்கெட்டா சிகரெட் பாக்ஸ், அந்த பாக்ஸ் அந்த பாக்கெட்லேயே போட்டு தான் சர்ச்சுக்கு வருவாங்க. வரும்போதும் தம் அடிச்சுட்டு சிகரெட்டை வெளியே போட்டு அந்த பாக்ஸ் இருப்பாங்க, அந்த பாக்கெட்டில் போட்டு தான் உள்ளே வருவாங்க. இன்னும் நிறைய பெண்கள் எடுத்தீங்கன்னா வெத்தலை பாக்க முடிச்சு பையில் வச்சுருப்பாங்க. சபைக்குள்ள வரும்போது அந்த வெத்தலை பாக்கோட வச்சுருப்பாங்க. போகும்போது போட்டு வாயில் சாட்சிக்கிட்டே போவாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எதுக்கு ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னே தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, பாதரட்சையை கலற்றின பிறகுதான் ஆண்டவர் மோசையோடு பேசினார். உங்க வாழ்க்கையில பயபக்தினா என்ன தெரியுமா? நீங்க ஆலயத்துக்குள்ள வரும்போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் கலற்றி அகற்றணும். அந்த பயபக்தியோடு தேவ சமூகத்தில் இருக்கணும். ஒரு வசனத்தை வாசியுங்கள். யோசுவா 5ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம். உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பி பாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவர் அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு, உடனே யோசுவா என்ன செய்தாருங்க? அப்படியே தரையில் என்ன செய்தாராம்? முகம் குப்புற விழுந்து என்ன செய்தாராம்? அப்படியே பணிந்தார். தேவ சபைக்குள்ள பயபக்தி என்பது கலட்ட வேண்டியதை கலட்டு. தேவ சமூகத்திலே பயபக்தி என்பது தேவனுடைய பிள்ளையை முகம் குப்புற விழுந்தது, பணிந்தது, சாஷ்டாங்கம். ஆண்டுடைய ஆலயத்துக்குள்ள வரும்போது நீ சாஷ்டாங்கமா விழுந்துடணுங்க. ஆண்டவரே நான் ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு விழுந்துடணும். முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவன் பேசுகிறான். 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி உன் காலில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். நிற்கிற இடம் எப்படி? மோசே எடுத்து சொன்ன அதே வார்த்தை
யோசுவாவுக்கு சொல்லுகிறார், யோசுவாவே, நீ மோம் குப்புற விழுகிறதெல்லாம் சரிதான், பணிந்து கொள்வது சரிதான். இப்ப நான் உன்னை கேட்கிறேன், நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். வாசிமா. யோசுவா அப்படியே செய்தான். யோசுவா அப்படியே செய்தான். உடனே கட்டிட்டு சபையில எத்தனை வருஷம் வந்தாலும் இன்னும் பரிசுத்தமாகாத மக்கள் இருக்கிறது வேதனைக்குரிய. பல வருடங்களாக சபைக்குள்ள வந்தாலும் இன்னும் தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ளவில்லை. நீங்கள் பரிசுத்தமாக்கிக் கொண்டால் நீங்கள் பயபக்தி உடையவர்கள். முதலாவது, கர்த்தருடைய ஆலயம் என்னை மகிழ்ச்சி ஆக்குவது எப்படி தெரியுமா? ஆலயத்திற்குள் நான் வரும்போது நாம் பயபக்தியோடு அவரை பணிந்து கொள்ளுவோம். அந்த நிலைக்குள்ளே நாம் வரணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 66ஆம் சங்கீதம் 66:13 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 66:13 தாவீது சொல்லுகிறார், சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். என்ன சொல்றாரு? நான் ஆலயத்துக்குள்ள நான் எப்படி வருவேன்னா பலிகளோடு நான் வருவேன். பாருங்க, ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே வருகிற அந்த நிலை எப்படி இருக்கணும் தெரியுமா? தாவீது தெளிவாய் அவர் சொல்லுகிறார், நான் சும்மா வரமாட்டேன் ஆண்டவரே, என் கையில சர்வாங்க தகன பலிகள் இருக்கும். தாவீது சொல்றல்லவா, ஆண்டவரே, என்னை ஆண்டவரே நொறுங்குண்ட பலியாக ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒரு நறுங்குண்ட பலியா ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, பழைய பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாத கூடாரத்துக்குள் போகும்போது வெறுமையாய் போக மாட்டார்கள். ஆசீர்வாத கூடாரத்தினுடைய அந்த பிரகார வாசலிலே போகும்போது அங்க போகிற எல்லாருடைய கையிலும் பலிகள் இருக்கும், பலிக்கான ஆடு இருக்கும், பலிக்கான பொருட்கள் அவர் கையில வைத்திருப்பார்கள். நம்ம ஆலயத்துக்குள் வரும்போது எப்படி வரணும் தெரியுமா? ஒரு பலியை போல வரணுங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு பலி என்ன தெரியுமா? இன்றைக்கு நான் என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன். இன்றைக்கு ஆண்டவருக்கு என்னை சர்வாங்க தகன பலியை போல இந்த கைகளை நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். ஏன்? இந்த கைகள் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் பிறரை அடித்தது, இந்த கைகள் பிறரை கை நீட்டி குற்றம் சொன்னது, இந்த நாவு இந்த திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் புறம் கூறினது, கோல் சொல்கிறது. என்னாலே பல குடும்பங்கள் கெட்டு போனது. என் வாயின் வார்த்தையினாலே நான் சபைக்கு இடரை உண்டாக்கின நாவுகளாக இருந்தது. மண்டே டு சாட்டர்டே இந்த நாட்கள் என் வாழ்க்கையிலே நான் பரிசுத்தத்தை இழந்து விட்டேன். என் நண்பர்களோடு கூட பேசுவதிலே அவர் விரும்பாத இடத்துக்குள் போய்விட்டேன். இப்படியெல்லாம் நடந்துட்டேன். ஆனா இன்னைக்கு இந்த வாரத்தின் முதல் நாள் நான் ஆலயத்துக்குள் போகும்போது இந்த ஆவி, இந்த ஆத்மா, இந்த சரீரம் ஒரு பலியை போல கொண்டு போனாங்க. பழைய பாட்டில் ஆட்டை பலியாய் கொண்டு போனார்கள். அந்த மனிதனுக்கு பதிலாக ஒரு ஆடு போகிறது. புதிய பாட்டிலே எனக்கு பதிலாக இயேசு ஆடாக பலியாயிட்டார். ஆனால் நான் ஆலயத்துக்குள் போகும்போது நான் எப்படி போக வேண்டும் தெரியுமா? என்னுடைய ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் ஆலயத்துக்குள்ளே முழுமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனாலதான் நம்ம ஆலயத்துல சபை நடத்துகிற போதகர் மெய்ப்பர் சொல்லுவார், முழு இதயத்தோடு பாடுங்க, முழு இதயத்தோடு ஜெபம் பண்ணுங்க, முழு இதயத்தோடு துதியுங்க, முழு ஆத்மாவோடு கூட தேவ சமுத்திரம். அதுக்கு அர்த்தம் என்ன? என்னை முழுமையாக, என்னை நான் சர்வாங்க தகன பலியா
அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆலயத்தை குறித்த காரியத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி வேண்டுமானா, நீங்கள் வீட்டிலிருந்து புறப்படும் போது, ஆண்டவரே, இன்றைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கும் நாள், இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கும் நேரம், என்னை ஒப்பு கொடுக்கும் நேரம். ஒரு நாள் ஒரு தகப்பன் வந்து சொன்னார் தான் பையனை பற்றி, பாஸ்டர், இந்த பையன் ரட்சிக்கப்படவே மாட்டேன்றான் பாஸ்டர், நான் ஞானஸ்நானம் எடுத்து சொல்றேன், அவன் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன்றான். போடா ஒழுங்கா சர்ச்சைக்கு, ஞானஸ்நானம் எடுறா, நீ ஆண்டவருடைய ஊழியத்துக்கு போயிடுறா அப்படின்னு என் பையனுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன். அப்போ ஆவியானவர் எனக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டார். ஏன் இப்படி சொல்ற? இந்த பையன் சிரிச்சுட்டே இருக்கான். அவங்க அப்பா அப்படி சொல்ற, அந்த பையன் சில நேரத்தில் நீங்க பேசணும், உங்க பிள்ளை சிரிக்குங்க. நீங்க உங்க வீட்டுல சரியில்லைன்னா நீங்க பேசுற சில ஆவிக்குரிய விஷயத்த கேட்கிற உன் பொண்ணு சிரிக்கிறா, உன் பையன் சிரிக்கிறான், நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நான் மனசுல ஆவியானவர் எனக்குள்ள அப்படியே கிரியை செய்தார். இவர் சொல்ல சொல்ல, என்ன தம்பி, உங்க அப்பா வேதனையோட சொல்றாரு, நீ ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்றாரு, நீ ஊழியம் செய்யணும்னு சொல்றாரு, ஏன் தம்பி நீ அதை செய்யலாமே? அவன் ஒண்ணுமே சொல்லலை. அவங்க அப்பா இதற்கு எதையும் அவன் சொல்ல விரும்பலை. இன்னைக்கு அப்பாட்ட உண்மையை சொல்லுவாங்களா பிள்ளைங்க? நீங்க அப்படிதான் நம்பிட்டு இருக்கிறீங்கல்ல? நேரம் வரும், காலம் வரும், கவனி. நான் மெதுவா ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்தார். அவங்க அப்பாவை பார்த்து கேட்டேன், நீங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா? நான் எடுக்கணும் அவசியம் இல்லையா, என் பையன் எடுக்கணும். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், முதல் நீங்க எடுங்கய்யா. இப்பதான் தெரியுது பையன் ஏன் சிரிச்சான்னு. நீங்க எடுங்க, ஆட்டோமேட்டிக்கா பையன் எடுப்பான். இவர் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாராம், பையன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணுமா. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. அவர் ஒரு பேர் கிறிஸ்தவர். பேர் கிறிஸ்தவனா பிறந்தவங்களே கிறிஸ்தவர். அவங்க குடும்பத்துல அவங்க அப்பா அம்மா எல்லாம் கிறிஸ்தவங்க. அதனால அவங்க என்ன, எனக்கு ஞானஸ்நானம் தேவையில்லை, நான் கிறிஸ்தவன் தான். நான் சொல்றேன், நீங்க உடனடியாக நீங்க ஞானஸ்நானம், நீங்க மூலிகை ஞானஸ்நானம் பெறணும். அதுக்கு பிறகு உங்க பையன் பெறுவாங்க. உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கலையே. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல ஒரு பாட்டு, ஃபாதர் பெட்மர்ஸ் உடைய பாடல். அந்த பாட்டு என்ன தெரியுமா சொல்லுது? அர்ப்பணித்தேன் ஆண்டவரே, என்ன செய்தேன்? அர்ப்பணித்தேன். ஆவி, ஆத்மா, சரீரத்தை நான் என்ன செய்தேன்? நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணிக்காமலே பாடுறாங்க. இந்த சர்வாங்க தகுதியில அர்த்தம் தெரியுமா? அர்ப்பணிப்பது. தேவ சமூகத்துல, தேவ வீட்டுல வந்து ஆலயத்துல நம்மளை அப்படியே அர்ப்பணிக்கிறோம். சும்மா பாடிட்டு அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன். எங்க அர்ப்பணிக்கிறாங்க? உடைய வாழ்க்கையில் சொல்றேன், சர்வாங்க தகன பலிகளோடு கூட நமது ஆலயத்துக்குள்ளே பிரவேசிப்பேன். லேவியராகமம் ஒரு வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோலுரித்து, அந்த சர்வாங்க தகன பலியை என்ன செய்து? தோலுரித்து. அப்போ சர்வாங்க தகன பலி என்ன தெரியுமா? எதை உரிக்கணும்? தோலை உரிச்சணும். இன்னைக்கு சிலருக்கு இன்னும் தோல் உரியலங்க. தோல் உரியல, தோல் உரியாத ஆள். ஏன் அந்த பலியினுடைய அந்த தோலை உரிக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? அதனுடைய அது என்னன்னு தெரியாது. இன்னைக்கு சில கடைகள்ல நாம போய் மட்டன் குடியா ஹோட்டல்ல போய் சார போனா, சில ஹோட்டல்ல கண்டுபிடிச்சாங்களே அரசாங்கம், மட்டன் குழம்பு ஊத்தியானா அவன் பீஃப் குழம்பு ஊத்திடுவான், மாட்டுக்கறி குழம்பு ஊத்திடுவாப்ல.
ஏன்னா ஆட்டுக்கறிக்கும் மாட்டுக்கறிக்கும் வித்தியாசம் தெரியாம போயிடும். ஏன்? கறியில எந்த கறியும் முதலாவது எதை தான் உரிப்பாங்க? தோலை தான் உரிப்பாங்க. தோலை உரிச்ச பிறகு இது என்ன கறினே தெரியாது. மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அப்படிதாங்க, தோல் உரியணும். அதான் சர்வாங்க தகனபலி. அதெல்லாம் சபைக்குள்ள வரும்போது தோலை உரிக்க வேண்டியது இருக்குது. ஆனா சில தோல் ரொம்ப முரட்டு தோலா இருக்குது, சில தோல் தான் ரொம்ப சாஃப்டா இருக்குது, சில தோலை உரிக்கவே முடியல. நாங்களும் உரிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றோம். ஆசாரியனுடைய கையிலே ஆடு வந்து நாங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அந்த சர்வாங்க தகனபலியின் தோலை என்ன செய்யணும்? அவன் தோலை உரிக்கணும். நிறம் மாறணும், புத்தி மாறணும், எண்ணங்கள் மாறணும். அப்போ அந்த தோலை உரிக்கும் போது அந்த ஆடு செத்து போயிடும். தேவ சபைக்குள்ள வந்தால் இனி நான் அல்ல, அவரே எனக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவம் வேணும் உங்களுக்குள்ள. அதுக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது, அதை அவன் என்ன செய்ய வேண்டும்? சந்து சந்தாக, அப்படியே சந்து சந்தாக அப்படியே அப்படியே பார்த்துருக்கீங்களா? கறிக்கடியில கறி வெட்டுறத சிலவங்க எல்லாம் ரொம்ப ஸ்டைலா வெட்டுவாங்க. ரொம்ப நீங்க அந்த மாதிரி வெட்டினீங்கன்னா கையை தான் வெட்டிக்குவீங்க, விரல வெட்டிக்குவீங்க. சில வீட்டுல கத்திரிக்காவே வெட்ட தெரியாம விரல வெட்டிக்குவாங்க. தக்காளி கூட வெட்ட தெரியாது. தக்காளி வெட்டினா விரல வெட்டிக்கிட்டு கையில ஒரு கட்டை போட்டுக்குவாங்க. பாஸ்டர் அப்படி ஆயிடுச்சு. ஆனா இந்த கறிக்கடியில பாத்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். பெரிய கத்தியை வச்சு ரொம்ப அழகா வெட்டுவான். கட 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 கடன்னு அப்படி வெட்டி முடிச்சிருவான். 1 கிலோ கறியை 1 செகண்ட்ல வெட்டி சந்து சந்தாக்கிடுவான். நீங்க எத்தனை கிலோ கறி கட்டு பாருங்களேன். 6 மணி நேரத்துல ஒரு கல்யாணத்துக்கு 2000 பேர் சாப்பிட வேண்டிய கறிய 1 ஹவர்ல எல்லாத்தையும் அப்படி வெட்டி பையில போட்டு கொடுத்துருவான். நீங்க அதே மாதிரி ஒரு கோழிய 2000 பேர் சாப்பிட வேண்டிய கறி ஒரு வீட்டுல போய் வெட்டி பாருங்களேன். அந்த கல்யாணம் அடுத்த வருஷம் தான் நடக்கும். அதுக்குள்ள கறி கட்டி போயிடும். ஆசாரியன் அந்த ஆட்டுடைய தோலை உரிச்சு அது சந்து சந்தான பலினா தான் அதுக்கு பேர் என்ன தெரியும்? என்ன பலி அது? அதான் சர்வாங்க தகன பலி. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில எங்கெல்லாம் வெட்டப்படணும், எங்கெல்லாம் நொறுக்கப்படணும், அங்கெல்லாம் நொறுக்கப்படும் ஆலயத்துக்குள்ள. இப்போ நீங்க வசனத்தை கவனிங்க. அந்த அதிகாரத்துல நீங்க பார்ப்பீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும் போது 13 அதுக்கு முன்னால 9ஆம் வசனம் 9 அதன் குடல்களையும் தொடையையும் அவன் தண்ணீரினால் கழுவானாக. அதன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவானாக. அவை எல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன். அதை பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக என்ன செய்ய கடவன்? அது தகனிக்கப்படணும், வேகணும். வேகணுங்க. உங்க வாழ்க்கை தேவ சமூகத்துல வந்து அதெல்லாம் அந்த பலிபீடத்தின் மேல வச்சு அடுக்கி அதெல்லாம் வேகணும். நான் எத்தனை மணிக்கு பிரசங்கம் முடிப்பேன்னு தெரியல, கொஞ்சம் கேளுங்க. வேணுமானா நான் மாலை 6 இதை தொடர்ந்து நான் பேசுறேன். 8 காரியம் நான் பேசணும். இப்ப 2வது காரியத்தை தான் நான் பேசிட்டு இருக்கேன். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, சர்வாங்க தகன பலியை அவன் செலுத்தும் போது 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஒரு பழுதற்ற ஒரு பலியா இருக்கணும். கர்த்தருடைய சந்நிதியிலே அதை அங்கீகரிக்கப்படணும். அந்த பலியை கர்த்தருடைய சந்நிதியிலே ஆசாரியன் அங்கீகரிக்கணும். இதெல்லாம் நிபந்தனைங்க. இன்னைக்கு மன திரும்பாதவங்களுக்கெல்லாம் ஞானஸ்நானம், குடிக்கிறவங்களுக்கு ஞானஸ்நானம், சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு ஞானஸ்நானம். ஏங்க அவங்க வந்து கேட்கறா நம்ம கொடுக்கிறோம். ஆனா அதுக்கு பிறகுதான் தெரியுது இவன் இன்னும் இதை விடல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னைக்கு என்னெல்லாம் குழப்பம் நடக்குது தெரியுமா? வேதனையோட சொல்றேன், சத்தியத்தை கவனியுங்க. சர்வாங்க தகனபலியாய் தகனிக்க கடவன். ஆசிமந்த 9ஆம் வசனம் கடைசி பகுதி, இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. இதுதான் சுகந்த வாசனையான தகன பலி. அப்போ உங்களை முழுமையா அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா சபைக்குள்ள அது ஆண்டவருக்கு எப்படிப்பட்டது?
சுகந்த வாசனை. நம்ம சில பொருளை வாங்கி மோந்து பார்ப்போம் இல்லையா, சுகந்த வாசனை. எப்படி இந்த பட்டை வாசனை அடிக்குதா, இந்த ஏலக்காய் வாசனை அடிக்குதா, இந்த கிராம்பு ஸ்மெல் இருக்குதா? சும்மா வாங்கி வைக்க மாட்டோம் இல்லையா? சர்வாங்க தகன பலியே, படுதல் அந்த பலி, தகனிக்கப்பட்ட பலி வைக்கப்பட்ட அந்த இடத்துல அந்த பலி என்ன சொல்லப்பட்டது என்றால் அது ஒரு சுகந்த வாசனை. ஆவிக்குரிய ஜீவி என்பது நீங்க முழுமையா அர்ப்பணிச்சீங்கன்னா நீங்க சுகந்த வாசனையான ஒரு பலியா இருப்பீங்க. நீங்க எதையாவது அர்ப்பணிக்கலன்னு வைங்களேன், எங்க மூழ்கி ஞான ஸ்நானம் கொடுக்கிறோம், தலை முழுவதும் தண்ணிக்குள்ள அமுக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்கறது இல்லை, நம்ம குழந்தை ஞானஸ்தானமும் கொடுக்கறது இல்லை. நம்ம வேத வசனத்தின் பிரகாரம் ஒருவர் ரட்சிக்கப்பட்டால், ஒருவர் மனம் திரும்பினால் வேத வசனத்தின்படி அவர்கள் கண்டிப்பாக நமக்கு மாதிரியான இயேசு மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றது போல அவரை ஏற்றுக்கொள்கிறவர் மூழ்கி ஞானஸ்தானம் பெறணும். காலங்கள் வித்தியாசமா இருக்கத்தான் செய்யும். அதுக்காக நம்ம சத்தியத்தை நம்ம மாற்றிடக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும். என்னையா பண்றது, கொரோனா ஞானஸ்தானம் கொடுக்கணும், அதனால நீங்களே வீட்டில் தண்ணியை பக்கெட் தண்ணி எடுத்து நீங்களே தண்ணியை தலையில ஊற்றிக்குவீங்களா? சிலர்லாம் இந்த கொரோனா காலத்துல கட்டுடைய பந்தியை நாங்களே கொடுத்துக்கிட்டோம். நாங்களே கொடுத்துக்கிட்டோமா? உனக்கு எவ்வளவு நாள் இந்த ஆசை இருந்துச்சோ தெரியல. இந்த கொரோனா காலத்தில் அவங்கவுங்க ஆசையை நிறைவேற்றுவதற்கு தங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. இது தேவ வசனத்துக்கு உகந்ததா, இது தேவ சித்தமா, இது சரியா அப்படியெல்லாம் பார்க்கல. ஏன்னா அதை தூண்டுவதற்கு சில ஆட்கள் இருக்கிறாங்க. சபையே நடத்தாதவங்க எல்லாம் இப்ப இதை தூண்டி விட்டு அவர்கள் சிலரை இடர பண்ணியிருக்கிறாங்க. கவனிங்க, கொரோனாவில் தொட்டிக்குள்ள தண்ணி கொடுக்க முடியாதுன்னு அவங்க வீட்டுல நானே சொல்றேன்னு வைங்களேன், நீங்களே உங்க வீட்டுல பக்கெட் தண்ணி எடுத்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே என் தலையில நானே ஊற்றிக்கிறேன். வந்து ஃபர்ஸ்ட் நான் போன வாரம் சனிக்கிழமை ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். எங்க வீட்டுல பாத்ரூம்ல நானே தலையில தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அதனால என் பேரை ரிஜிஸ்டர்ல பதிவு பண்ணிக்கிங்க சொல்ல முடியுமா? அந்த பக்கெட்டாலே மண்டையை உடச்சுக்குவாங்க. நான் வேடிக்கைக்கு சொல்றேன், நீங்க உடனே விமர்சனம் பண்றாதீங்க. சொல்றேன், சர்வாங்க தகன பலி எப்படிப்பட்டது தெரியுமா? குடல் அதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு அக்கினியில வச்சு தகனிச்சு அதுக்கு பிறகு பார்த்தா அந்த பலிக்கு என்ன பேருனா சுகந்த வாசனை. யார் உச்சந்தளந்து உள்ளங்கால் அல்லது பாதம் உள்ளம் பாதம் வரைக்கும் கர்த்தருக்கு தன்னை அப்படியே ஒப்படைச்சிட்டாங்களோ அவங்கதான் சர்வாங்க தகன பலி, அவங்கதான் கர்த்தருக்கு சுகந்த வாசனை. அல்லேலூயா. நீங்க தேவ ஆலயத்துக்குள்ள வரும்போது அப்படிப்பட்ட ஒரு பலியா இருக்கணுங்க. நீங்க அந்த அதிகாரத்துல பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 13ஆம் வசனத்துல குடல்களையும் வாசிமா, கொஞ்சம் வேகமா வாசிமா. குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவானாக, அவை எல்லாம் ஆசாரியன் கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவுள். எல்லாத்தையும் கழுவி சுத்தமாக்கி, எல்லாத்தையும் கழுவும். அந்த பலியெல்லாம் நல்ல கழுவி சுத்தமாக்கி பலிபீடத்துல வச்சு என்ன செய்ய கடவன்? தகனிக்க கடவன். இது சர்வாங்க தகன பலி. சர்வாங்க தகன பலி. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. யாருக்கு சுகந்த வாசனை? சர்வாங்க தகன பலி. அது சுகந்த வாசனை. 17ஆம் வசனம். பின்பு அதன் செட்டைகளுடன் அதை இரண்டாக்காமல் பிளப்பானாக. பின்பு ஆசாரியன் அதை பலிபீடத்தில் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் தகனிக்க கடவுள். ஒவ்வொரு பாற்று தகனிக்கப்படுது. இதெல்லாம் இந்த 17 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க, எல்லாம் தகனிக்கப்படுகிறது. அக்கினியிலே தகனிக்கப்பட்டு வாசிமா. இது சர்வாங்க தகன பலி. சர்வாங்க தகன பலி. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. இதுதான் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலி. நீங்க தேவனுடைய ஆலயத்துக்குள் வரும்போது பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுங்க. இரண்டாவது, தேவனுடைய ஆலயத்துக்குள் வரும்போது உங்களையே
சர்வாங்க தகன பலியை போல தகனிக்கப்பட்ட, கழுவப்பட்ட, ஒப்பு கொடுக்கப்பட்ட, முற்றிலுமாய் இந்த பிரதரா நேற்று பார்த்த மாதிரி இன்னைக்கு இல்லையே. நேற்று எப்படி பார்த்தீங்க? நேற்று அவரை வேற மாதிரி பார்த்தேன், இன்னைக்கு கிறிஸ்தவரை நான் பார்க்கிறேன். நேற்று இவரை ஒரு சண்டைக்காரராக, சண்டைக்காரியா பார்த்தேன், இன்றைக்கு இவரை சாந்தம் உள்ளவரா நான் பார்க்கிறேன். நேற்று இவரை நான் திருடரா பார்த்தேன், இன்றைக்கு அவர் தான் திருடினதெல்லாம் திரும்ப செலுத்துகிற மனுஷனா நான் பார்க்கிறேன். ஏன்? தோல் உரிக்கப்பட்டது, தகனிக்கப்பட்டது, கழுவப்பட்டது, சந்து சந்தாக வெட்டப்பட்டது. நேற்று இவர் எல்லாருக்கும் நாற்றமுள்ள ஒரு வாழ்க்கை, ஆனால் இன்றைக்கு அவர் எல்லாருக்கும் சுகந்த வாசனையாயிருக்கிறார். தேவாலயத்துக்குள் வருகிற சகோதரனே, உங்களுடைய வாழ்க்கை அந்த சர்வாங்க தகன பலியை போல நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களை மாற்ற உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? தேவாலயத்துக்குள் நீங்கள் ஒரு பலியா இருக்கணும், உங்களை ஒப்பு கொடுத்திருக்கணும். ஆண்டவர் நம்மை ரட்சிக்கும்படியாய் அவரை ஒப்பு கொடுத்திருக்கும் போது நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது எவ்வளவு அவசியம், எவ்வளவு அவசியம். இந்த செய்தி கேட்க சகோதரனே, சகோதரியே, உன்னை ஒப்பு கொடு. ஆண்டவருக்கு முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து விடு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது 84ஆம் சங்கீதம். சங்கீதம் 84 2 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 84 2. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலயத்தினுடைய பிரகாரத்தின் மேல் வாஞ்சையும் தவனமாய் இருக்கிறது. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்தின் மேல் வாஞ்சையும் தவனமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி, என் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, என் இருதயம், என் மாம்சம் அப்படியே ஆண்டவரோட பேசுதுங்க. க்ளோரி க்ளோரி, ஹல்லேலூயா. சில பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தெரியும், இந்த ஆவிக்குரிய அனுபவம் இருக்குதாங்க, உங்களுக்குள்ள இந்த அனுபவம் இருக்குதா? ஆலயத்துக்குள்ள வரும்போது சில பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், பேசும்பா, பேசும் ஆண்டவரே, எனக்குள்ள அப்படியே அமைதியா ஜெபம் பண்ணுவாங்க, உள்ளத்துக்குள்ளேயே ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க மாம்சத்துக்குள்ள, அந்த சரீரத்துக்குள்ள, அந்த இருதயத்துக்குள்ள அவ்வளவு வாஞ்சை, அவ்வளவு தாகம், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல சபைக்குள்ள வந்து அவர்கள், ஐயோ இன்னைக்கு நல்ல வசனம் கிடைத்தது, இன்னைக்கு நல்ல பாட்டு கிடைத்தது, இன்னைக்கு நல்ல ஜெபம் இருந்தது, இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள நான் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு செய்தியை கேட்டனே, இன்னைக்கு நல்ல ஒரு பாட்டை கேட்டனே, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே அதை அவங்க கேட்டுட்டு இருக்கும் போது அவங்க இருதயம் ஆண்டவரோடு கூட பேசும், அவங்க மாம்சம் ஆண்டவரோடு கூட இணைப்படும். அன்பு சகோதரியே, சகோதரியே, கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் அதிக வாஞ்சை, அதிக வாஞ்சை. ஆலயத்தை குறித்த வாஞ்சையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. குடும்பமா அவர் சபைக்குள்ளே வந்து கர்த்தரை ஆராதிங்க. உள்ளே வந்து உட்காரும் போது நீங்க ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்க பக்கத்துக்கு ஆளை பார்க்க கூடாது. நீங்க எந்த திசையில உட்காந்து அங்கிருந்து சைடு பார்வையில இருக்கக்கூடாது. கர்த்தரை மட்டும் பார்க்கணும், ஆண்டவர் மட்டும் நோக்கி பார்க்கணும். Glory Jesus. நம்முடைய இருதயம் ஆண்டவரோடு கூட பேசிக்கணும். நம்மளை பைத்தியம் கூட சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவரோடு கூட பேசி கொண்டிருக்கோம், பைத்தியம் நம்ம பேசிட்டு. நான் சொல்லுவேன், இதுவாயா பைத்தியம்? சில ஆட்கள் நான் ரோட்ல பார்த்துருக்கிறேயா, செல்போன்ல இந்த ப்ளூடூத்ன்றாங்க இல்லையா, அதை காதில் வச்சுக்கிட்டு அவன் ரோட்ல அவன் ஒய்ஃபு கிட்ட வீட்டில் பேசுற மாதிரியே பேசிட்டு போவான். பின்னால போறவன் பார், பைத்தியம் பேர் பேசிட்டே போகுதுன்னு சொல்லுவான், பின்னால போவான். நான் ஒரு நாள் என் சர்ச்சு ஆபீஸ் உள்ள கீழே நான் உட்காந்துருக்கிறேன்.
பயங்கர சண்டை சத்தம். என்னடா இந்த சண்டை சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்து பார்த்தா சண்டை இல்லை, அவன் போன்ல யார்த்தையோ சண்டை போடுறான். போன்ல கட்ட கட்ட பேசுறான். ரோட்ல போறவங்களாம் பார்த்து சிரிக்கிறாங்க. அவனுக்கு தெரியல நம்ம போன்ல எதிர்க்க இருக்கிற அவன் யாரோட பேசுறானோ அவ்வளவு கோபத்தோடு அவ்வளவு ஆவேசத்தோடு அவன் பேசுறான். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்துல நாம செய்கிற சில நம்முடைய இருதயம், நம்முடைய மாம்சம் ஜீவனல்ல தேவனை நோக்கி என்ன செய்யுது அப்படி அமைதியா இருக்க முடியலங்க. அந்த நாட்கள்லாம் ஆராதனையில இப்ப அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சுங்க. நான் இப்ப ஜெபம் பண்றதெல்லாம் அதெல்லாம் மறுபடியும் கர்த்தாவே, மறுபடியும் திரும்பவும் உயிர்ப்பியும் ஆண்டவரே, திரும்பவும் உயிர்ப்பியும் ஆண்டவரே, அதான் என்ற ஜெபம். திரும்பவும் அந்த ஆதி நிலைக்குள்ளே வரணும் ஆண்டவரே. என்னது ஆதி நிலை? அல்லேலூயா சொல்லிட்டே இருப்பாங்க, பிரசங்கம் போயிட்டே இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. பிரதர் ஒரு பக்கம் அல்லேலூயா சொல்லுவாங்க, சிஸ்டர் ஒரு பக்கம் அல்லேலூயா சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே ஒரு அனல் ஆராதனைக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அனல் பறக்கும். பாட்டுல ஒரு அனல், ஜபத்துல ஒரு அனல், செய்தியில ஒரு அனல். உட்கார்ந்து இருக்கிற ஆட்களால உட்காரவே முடியாது. அப்படியே பாஸ்டர் பேசுங்க, பாஸ்டர் இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் ஆராதனை. ஏன்னா அன்னைக்கு ஒரே ஒரு ஆராதனை தான் எங்க தகப்பனாருடைய காலத்துல, அன்னைக்கு உள்ள பாஸ்டருடைய காலத்துல எல்லாம், அன்னைக்கு உள்ள பெண்டெகாஸ்டல் சர்ச்சில் எல்லாம் காலையில் ஒரு 10 மணிக்கு ஆராதனை ஆரம்பிச்சாங்கன்னா 2 மணிக்கு முடியும். சாப்பாட்டையே மறந்துடுவாங்க. எந்த சபையிலையும் சாப்பாடு போட மாட்டாங்க. சாப்பாட்டையே மறந்து அப்படியே சபைக்குள்ள அந்த பரலோகத்தினுடைய அந்த அனுபவத்தை சபைக்குள்ள அனுபவித்தாங்க. இன்னைக்கு சபைக்குள்ள பரலோகம் இருக்குதா? யோசித்து பாருங்க. தாவீது என்ன அருமையா சொல்றாரு, என் இருதயமும் என் மாம்சமும் இந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் விடுகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த நிலைக்குள்ள நீங்க வரீங்களா? இல்லாவிட்டு அவங்க ஆத்துமா வறண்டு போயிடுங்க, காஞ்சி போயிடும். தண்ணீர் இல்லாத ஒரு நிலம் எப்படி காஞ்சி அது வறண்டு போதோ அப்படி போயிடுங்க வாழ்க்கை. 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 63:1. தேவனே தேவனே என்னுடைய தேவன். பாருங்க அருமையா சொல்ற, தேவனே நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் வறண்டதும் விடாய்த்ததும் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் ஆத்துமா என்ன செய்கிறதப்பா? ஆண்டவரே ரொம்ப தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஒவ்வொரு சகோதரனும் சகோதரி இந்த கர்த்தருடைய நாளிலே அவங்களுடைய உள்ளத்திலே நீங்க தீர்மானிக்க வேண்டியது, ஆண்டவரே என் இருதயம் என் மாம்சமும் உம்மோடு கூட கம்பீர சத்தம் இருக்கிறது. நான் மிகவும் வாஞ்சியா இருக்கிறேன், கவனமா இருக்கிறேன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டுகிட்ட கேட்பீங்களா? இந்த 63ஆம் சங்கீதத்தினுடைய 1 வசனத்தினுடைய மேல் பகுதியை வாசிக்க கேட்போம். 1 வசனத்தினுடைய மேல் பகுதி. தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் எங்க பாடினாரா? வனாந்திரத்தில் இருக்கும்போது, அந்த வனாந்திரத்தில் இருக்கும்போது அவர் சொல்ற பாடுறாரு, ஆண்டவரே என் தேவன் இந்த வனாந்திரத்தில் எனக்கு நீர் தான் தேவன் அப்பா. சகோதரனே உன் வாழ்க்கை வறண்டு போச்சா? வனாந்திரமா போச்சா? எல்லாத்தையும் இழந்துட்டியா? ஏதோ ஒரு அறியாமையில, ஏதோ ஒரு புத்தியினத்தினாலே இழக்கக்கூடாத பணத்தை இழந்துட்டியா? இழக்கக்கூடாத சமாதானத்தை இழந்துட்டியா? இழக்கக்கூடாத நிம்மதி இழந்துட்டியா? இன்னைக்கு உன் இருதயம் காஞ்சி போச்சே, உன்னுடைய மாம்சம் வறட்சியா போயிடுச்சே. தாவீது வனாந்திரத்தில் இருக்கும்போது
அவர் சொல்றார், அதிகாலமே தேவனே, காலையில் அவர் சொல்றார், தேவனே நீ என்னுடைய தேவன் அப்பா. நீங்க எந்த இடத்துல போய் இருந்தாலும் நீங்க சொல்லணும், ஆண்டவரே நீர் என்னுடைய தேவன். வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்ற இந்த யூதாவின் வனாந்திரத்தில் நான் தன்னந்தனிமையா இருக்கிறேன். சகோதரனே, ஒருவேளை நீ தனிமையா இருக்கலாம். தகப்பன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, உனக்கு தாய் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, உனக்கு கூட பிறந்த சகோதர சகோதரி இருந்தும் பிரயோஜனம் இல்லை. 5 பைசாக்கு உதவாதவர்கள், நயா பைசாக்கு உதவாதவர்கள், நீ வனாந்திரமான ஒரு பாதையிலே ஒருவேளை நீ போய்கொண்டிருப்பாய். ஆனால் இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை மகிழ்ச்சியாக மாற்றுவதற்கு உங்களோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வனாந்திரத்தை கர்த்தர் நீரூற்றாய் மாற்ற முடியும். இந்த வனாந்திரத்தை கர்த்தர் வயல்நிலமாய் மாற்ற முடியும். இந்த வனாந்திரத்தை அவர் செழிப்பாக மாற்ற முடியும். ஒன்றே ஒன்று செய்ய நீ சித்தமாயும், ஒன்றே ஒன்று செய்வதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். செய்தியினுடைய முடிவுக்குள்ளே வருகிறேன். இந்த செய்தியுடைய தொடர்ச்சியை மாலை 6 கர்த்தருடைய பிள்ளைகளை கேளுங்கள். ஒரு முறை கூட தேவ சமூகத்திலே, ஆண்டவரே இந்த வனாந்திரத்திலே ஆண்டவரே எனக்கு வேறு ஒரு ஆசை இல்லை, எனக்கு வேறு ஒரு விருப்பம் இல்லை. ஆண்டவரே என் வாழ்க்கையில் அப்பா எனக்கு நீர் வேண்டும். ஆண்டவரே என் வாஞ்சை நீர் தான். ஆலயத்துக்குள்ள வரும்போது கதறுங்க, தேவ சமூகத்தில் வரும்போது ஆண்டவரே என்னுடைய ஆத்துமா இப்போ உண்மையில்தான் தாகமா இருக்கிறதப்பா, என் மாம்சம் உண்மைதான் ஆண்டவரே வாஞ்சிக்கிறது என்று நீங்க சொல்லி பாருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவர் ஆலயத்திற்குள் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்ற அந்த மகிழ்ச்சிக்கு முதலாவது ஆலயத்துக்குள் பயபக்தியோடு பணிந்து கொள்ளுங்க. 2வது சர்வாங்க தகன பலி என்கிற அந்த சுகந்த வாசனையான பலியாக உங்களை ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஆலயத்தில் இருங்க. 3வது அந்த ஆலயத்திற்குள்ளே உங்களுடைய இருதயமும் உங்களுடைய மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிற ஒரு அனுபவம், உங்களுடைய ஆத்துமா ஆலயத்துக்குள்ளே தாகமுள்ள ஒரு அனுபவம், உங்களுடைய மாம்சம் ஆலயத்துக்குள்ளே வாஞ்சிக்கிற ஒரு அனுபவம் இருக்குமானால் வனாந்தரத்தை கத்த இந்த காலவழியிலே செழிப்பாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். என்னோடு கூட கண்களை மூடி பயபக்தியோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கு நீர் தந்திருக்கிற ஆலயத்திலே நாங்கள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அவ்விதமாக இருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முன்னேறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும், நாங்கள் உயர்வதற்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. நிச்சயமாக இன்னைக்கு இந்த செய்தி கேட்க நம்முடைய வாழ்க்கையிலே இன்று மாலையிலும் இந்த செய்தியுடைய தொடர்ச்சியை உங்களுக்காக வைத்திருக்கிறேன். நீங்கள் தயவு செய்து இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதபடிக்கு நீங்கள் அதை முழுமையாய் கேட்டு இந்த கடைசி காலத்திலே ஒரு பள்ளிக்கூடத்தின் அவசியத்தை விட, ஒரு கல்லூரியினுடைய அவசியத்தை விட, ஒரு வேலையினுடைய அவசியத்தை விட, அவைகள் அவசியம் இல்லை என்று நான் சொல்லவில்லை, அவைகள் எல்லாவற்றை விட ஒரு திருச்சபையும் உங்களை நடத்தக்கூடிய ஒரு மெய்ப்பரும் இருந்தால்தான் அதுதான் உங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு, அதுதான் உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒன்று. மெய்ப்பனில்லாத ஆடை போல, தொழுவமில்லாத ஆடுகளைப் போல இராதபடிக்கு உங்களை காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு, சகோதரர்களே சகோதரிகளே முக்காலிட்டு தெய்வ சமூகத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் சர்வரட்சகரே, இந்த காலவெளிகளுடைய சமூகத்திலே தேவனுடைய ஆலயம் ஆண்டவரே, உலகம் என்ன நினைக்கிறதோ, பேர் கிறிஸ்தவ நினைக்கிறாள் அது அல்ல. இந்த ஆலயத்துக்குள் இருக்கிற அந்த மகிழ்ச்சியை
ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தன்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்க தேவன் கிருபை செய்வார். உம்முடைய நாமத்தினாலே சபை மக்களை ஆசீர்வதிக்கிறேன். நேருக்கு நேர் அடியனுடைய மக்களை பார்க்க முடியாவிட்டாலும், அவரவருடைய சபையில் இருக்கிற அந்த சபை மேய்ப்பர்கள் தன்னுடைய மந்தையை பார்த்து நேரடியாக பேச முடியாவிட்டாலும், ஆண்டவரே நீர் அவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறீர். உம்முடைய ஜனத்தை சந்திக்கிறீர், உம்முடைய ஜனத்தை தொடுகிறீர். யாரெல்லாம் இந்த காலவெளியில் பலவீனமாக இருக்கிறார்களோ அவருடைய சரீரத்தை தொட்டு சுகமாக்குவீராக. யாருக்கெல்லாம் எந்த கஷ்டங்கள் இருக்கிறதோ, கடன் பிரச்சனைகளோ அல்லது பண நெருக்கடிகளோ பண தேவைகளோ அல்லது என்ன நிலையிலே விசுவாச குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு வேண்டிய ஒரு விடுதலை கர்த்தாவை நீர் கொடுக்கும்படியாக அடியேன் ஜெபிக்கிறேன். எந்த அலைகள் வந்தாலும் எங்களை அணுகாதபடி காத்துக்கொள்ளும். இந்த வந்த அலைகளெல்லாம் எங்களை பாதுகாத்துக் கொண்டீரேன். இதைவிட பெரிய அலைகள் வந்தாலும் உம்முடைய சட்டைகளுக்குள்ளே சபை மக்களை மறைத்துக் கொள்ளும். உம்முடைய இரத்த கோட்டையிலே உம்முடைய மக்களை மறைத்துக் கொள்ளும். தெய்வீக பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. எபினேசராய் இரும், யெகோவாயாய் இரும், யெகோவா நிசியாய் இரும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எதை குறித்தும் பயப்படாமல் கவலைப்படாமல் நான் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் இருக்கிறபடினாலே நிச்சயமாய் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். எனக்கென்று ஒரு சபை, எனக்கென்று ஒரு மேய்ப்பன் இருக்கிற வரைக்கும் நான் எந்த இடத்திலும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிறதிலே அவர் உறுதியாய் தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழ ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கும் என் அனுக்கிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியம் இந்த ஆராதனை செய்தி கேட்ட உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதும் என்னென்னைக்கு இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து மாலை ஆராதனையிலே இந்த செய்தியை தொடர்ச்சியை கேளுங்கள். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் காலை 5 மணி ஜெபத்துக்கு சபைக்குள்ளே சபையார் எல்லாரும் வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லை என்ற நிலையிலே வருத்தப்படுவது மட்டும் இருக்கக்கூடாது. நமக்கு இருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் எழுதி வாருங்கள். கர்த்தர் ஒருவேளை 7 நாள் வர முடியாமல் போய்விட்டார், என்ன நடக்கும் யோசித்து பாருங்கள். 4 நாட்களாக சபைக்குள்ளே வந்து உட்கார்ந்து ஆராதிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.